அனைவருக்கும் வணக்கம் சார். நாங்கள் சென்னை வெள்ளி பொருட்கள் உற்பத்தியாளர்கள் நல சங்கம். இப்போ உற்பத்தியாளர்கள் நல சங்கம் இது வரைக்கும் நாங்கள் ஊடகத்துலேயோ வேறு எந்த விஷயத்துலையும் நாங்கள் வந்ததே கிடையாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஜுவல்லர்ஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, பிரபலமான இடத்துக்குலாம் வந்திருப்பாங்க. பட் எங்களுக்கு அந்த சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குனதே இல்லை. இப்போ எதனால் நாங்கள் இதை தாண்டி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது சார். அதுவும் பார்த்திங்கன்னா, இந்த தேர்தல் காலங்கள்லாம் வரும்போது எங்களுக்கு தேர்தல் காலம் வந்தாலே மிக மோசமான காலம் அந்த மாதிரின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டோம். அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சென்னை வெள்ளி பொருட்கள் உற்பத்தியாளர்கள் நாங்கள்லாம் யார்? எங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா தங்கமோ அல்லது வெள்ளியோ ஒரு உலோகத்தை கொடுத்தீங்கனாலே போதும், எங்களால் அதை ஒரு பொருளாக உருவாக்கி தர முடியும். அது ஆபரணங்களாக இருக்கலாம், செயின், கொலுசு, வளையல், இந்த மாதிரி ஏன் கழுத்தில் கட்டுற தாலி உள்பட வெள்ளி பொருட்களில் பார்த்திங்கன்னா தட்டு, டம்ளர், பக்கெட்டி, குடம், இந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் இறைவனுக்கு சாத்தப்படுற கவசங்கள் உள்பட எங்களால் எல்லாமே தயார் செய்து தர முடியும். நாங்கள் உற்பத்தியாளர்கள், பொற்கொள்ளர்கள், விஸ்வகர்மான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது நாங்கள் தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஆபரணங்களும் பல ஆடம்பரமான பொருட்களும் கொடுக்குற நாங்கள் எங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறதில்ல. எங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வரும்போது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயத்தை நாங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, ஒரு ஆர்டர் ஒன்று மேலேருந்து ஜுவல்லர்ஸ் மூலயமா எங்களுக்கு தராங்க. அந்த ஆர்டரை அந்த உலோகம் வந்ததும் நாங்கள் உடனே அந்த ஆர்டர் பேரில் கடகடகடன் அந்த பொருளை உருவாக்குறோம். அந்த பொருளை உருவாக்குனதுமே அது துரிதமாக செயல்பட்டு அவங்ககிட்ட திருப்பி தரோம். இந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிட்டோம், உடனே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த தேர்தல் காலம் வரும்பொழுது மட்டும் வாகன சோதனைகளில் எங்களோட பொருட்கள் நிறுத்தப்படுது. அதுக்கு ஆவணங்கள் எல்லாமே காமிச்சதுக்கு பிறகு கூட பல ப்ராசஸ், உடனே அது கருவூலத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து அது திருப்பி கொடுக்கறதுக்கு 20லேருந்து 25 நாள் எடுக்குது. அப்போ 20லேருந்து 25 நாள் கழித்து கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் இப்போ எல்லோரும் டிவியில் பார்த்துருப்பீங்க, வரலாறு காணாத உயர்வு, வரலாறு காணாத வீழ்ச்சி, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி தங்கம் வெள்ளி விலை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரேட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த ஒரு ரேட்டு வரும்பொழுது 25 நாள் கழித்து நாங்கள் செஞ்சு கொடுத்த பொருள் மறுபடியும் வருதுன்னா, அப்போ அதுக்கு என்ன, எப்படி சார் எங்களால் எடுக்க முடியும்? அதுக்கு லாபம் கண்டிப்பாக வராது. இந்த விஷயத்தை பார்த்த மேலே இருக்கிற ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எந்த ஆர்டருமே எடுக்க மாட்டுறாங்க. 25 நாள் கழித்து ஒரு ஆர்டர் நாங்கள் கமிட் பண்ணுறோம், அது எல்லாமே முடித்து வாகன சோதனை பிடிக்கப்பட்டு அது எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சு எங்கள் கைக்கு வரும்போது அதனுடைய லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டத்துக்கு போயிடுது. அப்போ எப்படி ஒருத்தர் ஆர்டர் எடுப்பாங்க? ஆர்டர் எடுக்க முடியல. ஸோ இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களோட ஏற்கனவே பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் ஒரு பொருள் உருவாகுது, அதை வாங்கிறதுக்கு வட மாநிலத்திலேருந்தும் வெளி மாநிலத்திலேருந்தும் எவ்வளோ பேர் வந்த காலம் போக இன்றைக்கி வெளி மாநிலத்திலேருந்து ஒரு பொருள் வருது. அந்த பொருளை வாங்கிறதுக்கும் அந்த விஷயத்தை அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் இருக்கிற போட்டியே அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கே எங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிற இந்த நேரத்தில் தேர்தல் காலம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தல் சந்திக்கும் பொழுதும் நாங்கள் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். எங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த பிரச்சனை?